டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். பிரமிடில் வந்து இது போட்டிருக்காங்களே, அந்த நம்ம மம்மிஃபிகேஷன் பண்ணுறது, மம்மியை வந்து பண்ணுறது, ராம்சேஸ் பதப்படுத்துறது, அந்த இரண்டாம் ராம்சேஸ் மூக்கிலையெல்லாம் மிளகு எடுத்துருக்கிறாங்க. மிளகு இவர் எகிப்தில் மட்டும் இல்லைங்க சார், எல்லாவது நீங்கள் மத்திய தரைக்கல் தாண்டி ரொமேனியா இருக்குது இல்லைங்க, அந்த ஐரோப்பாவில் இருந்த சில அகழ்வாராயுள்ள சில தாலிகளில் வந்து மிளகு எடுத்தாங்க. இந்த மிளகு வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்கு. மிளகு வந்து முழுக்க விளைச்சல் இங்கே தான் சேரநாடு தான் மிளகு. அதுவும் நீங்கள் அந்த ஒரு கப்பல் அங்கேருந்து வந்திருக்குதுங்க சார், ஹெர்மோபோலிஸ்னு ஒரு கப்பல், அதில் ஒரு இந்த வியன்னா பாப்பிரஸ்னு ஒரு இதே இருக்கும். அதில் வந்து பாப்பிரஸில் இங்கே வந்து எழுதியிருக்கிறாங்க 150 டன் மிளகு மட்டும் ஏற்றிருக்கிறாங்க. அதில் மிளகு மட்டும் 150 டன் ஏற்றிருக்காங்க. கப்பல் எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்திருக்கும் பாருங்கள், ரொம்ப பெரிய கப்பலாக இருந்திருக்கு அது. அதில் நம்ம இலக்கியங்களே இருக்குது. அது வந்து அகனானூர்னு நினைக்கிறேன். உலகு கிளர்ந்தன்னா உருகழு வங்கம்னு இருக்கும். வங்கம்னா அங்கே கப்பல், உலகமே வந்து இங்கே நின்ன மாதிரி அவ்வளோ பெரிய கப்பல் வந்து நின்றுக்குன்னு இருக்கும். படகுல போகலை நம்ம மக்கள், உலகமே இங்கே கடற்கரையில் வந்து இந்த மாதிரி அவ்வளோ பெரிய கப்பலில் போயிருக்காங்க. 150 டன் மிளகு மட்டுமே ஏற்றிருக்காங்க. அது இல்லாமல் மற்றது ஏற்றிருக்காங்க. யானையெல்லாம் கொண்டு போயிருக்காங்க சார். அதில் அந்த குறிப்புகள் இருக்குது. யானை கொண்டு போயிருக்காங்க, மற்ற இது ஆமையை கொண்டு போயிருக்காங்க, பாம்புகளை கொண்டு போயிருக்காங்க, குரங்குகளை கொண்டு போயிருக்காங்க, நிறைய அதில் இருக்குது. அவங்க ஊருக்கு வரும்போது அந்த ஊரில் புதுசாக கிடைச்சா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக தானே செய்வாங்க. நம்மளே போய் வாங்கிட்டு தானே வாங்கிட்டு நம்ம நிறைய இடத்துலலாம் போயிருக்கிறாங்க, எடுத்துக்கொண்டு போய் அங்கே இது பண்ணியிருக்காங்க. இதில் அந்த மிளகு இருந்ததுங்கிறதுக்கு எகிப்து பிரமிடுகளில் மம்மிஃபிகேஷன் பண்ணும்போது, மம்மி பதப்படுத்தும் போது மிளகு இருக்குதுன்னா சேரநாட்டிலிருந்து போயிருக்குன்னு அர்த்தம். அது மிளகு வேற எங்கேயுமே இல்லை. ரெண்டாவது, அந்த எகிப்து மம்மியை பதப்படுத்துகிற போது என்னுடைய நண்பர், அவர் பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரொமைன் செமினல்னு, அவரு சொன்னார், அவருடைய ஃப்ரெண்டு ஒரு லேடி ஆர்கியாலஜிஸ்ட், அவங்க வந்து ஒரு மம்மியை வந்து அது வந்து இது பண்ணியிருக்காங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மம்மியை பதப்படுத்துகிற போது அந்த முறைகள் எப்படி இருந்துக்குன்னு பார்க்கறதுக்காக இவங்க கூட இருந்திருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த இதை. அப்போ வந்து கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, அதில் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குற போது அந்த மம்மியில் ஏலக்காய் வந்து எண்ணெய் பூசியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. மிளகு அடுத்து இப்போ ஏலக்காய் வருது. இந்த ஏலக்காய் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை, சேரநாடு மட்டும்தான். இங்கே மட்டும்தான் ஏலக்காய் இருந்தது. அப்போ இப்போ இங்கே தானே விளையுது, அங்கே தானே விளையுது. இப்போவுமே மிளகு வந்து 20,000 டன் என்னமோ ஏற்றுமதி ஆகுதுன்றாங்க இங்கிருந்து. பாருங்க, அதான் அப்போவே 150 டன் ஏற்றணும். அப்புறம் இப்போ அது மாதிரி அங்கே அந்த மிளகோட சேர்த்து இந்த ஏலக்காய் இது இப்போ கண்டுபிடிச்சது. ஏலக்காய் எண்ணெய் அதில் வந்து பூசியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஏலக்காய் எண்ணெய் அங்கே போகுதுன்னா அதெல்லாம் BC 2200 BC. அப்போ எண்ணெய் வகைகள் இங்கிருந்து தான் போயிருக்கு. 4000 வருஷம் முன்னாடியே வாணிபம் நடந்திருக்கு. இப்போ நம்ம சிகைக்கோட்டம்லாம் 2000 வருஷம் சார். இது 4000 வருஷம் முன்னாடி. என்ன ராம்சேஸ் அந்த மாதிரி பீரியட், ஃபெரோ அவங்க மன்னர்கள்லாம் அந்த இவங்க இருக்காங்க. நம்ம எகிப்தில் கிடைக்கிற அந்த கெய்ரோவில் கிடைக்கிற அந்த பிரமிடுகள் வந்து 2200 BC இல்லையா, 2200 BC. ஸோ இங்கிருந்து 4400 வருடங்களுக்கு முன்பு அங்கே மிளகு, அங்கே இது நம்ம ஏலக்காய் எண்ணெய் அங்கே பூசியிருக்காங்கன்னா சேரநாட்டிலிருந்து போயிருக்குன்னு அர்த்தம். வாணிகள் அங்கே போயிருக்காங்க. இன்னமும் முக்கியமாக, அதாவது அந்த மம்மியை பதப்படுத்துகிற போது சில மெத்தடெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, மூளையை மட்டும் தனியாக கலந்து எடுத்து வச்சுறாங்க. ஒரு கொக்கி மாதிரி போட்டு ஸ்பெஷலாக மூளையை மட்டும் தனியாக கழட்டுறாங்க. அது மாதிரி இதயத்தை மட்டும் விட்டுட்டு இந்த பக்கம் அந்த இறந்தவங்களுடைய லெஃப்ட் சைடில் ஒரு கோடு போட்டு உள்ளுக்குள்ள ஈரல், குடல், அழுகக்கூடிய பொருளை எடுத்துடுறாங்க. லிவர், இது குடல், அப்புறம் வந்து நுரையீரல், இதெல்லாம் எடுத்து தனி ஒரு இதில் சேகரிக்கிறாங்க, ஒரு ஜாரில். இதெல்லாம் எப்படி ஜாரிங்க, அந்த ஜார்லேயே இதனுடைய இந்த லிவர், குடல் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் ஹைரோகிளிப்ஸில் எழுதுனதுனால இந்த பொருளெல்லாம் அங்கே போயிருக்குங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் உங்களுக்கு இது மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு இந்த மாதிரி எடுத்து மாத்திர போதுங்க சார், ஒரு 40 நாள் இடைவெளி விடுறாங்க அவங்க. 40 நாள் இடைவெளி. அந்த இடைவெளி எதுக்கு விடுறாங்கன்னா, இது மேலே வந்து இது பூசுகிறாங்க, அதாவது ஒரு பதநீர் பூசுகிறாங்க. அது வந்து ஈச்ச மரத்தினுடைய இது, நம்ம பனை மரத்தினுடைய பதநீர் இருக்குங்களா, இங்கே பதநீர், அதை வந்து அந்த இதில் வந்து பூசுகிறாங்க. அந்த என்டையராக அந்த மம்மிஃபிகேஷனில் அந்த இதில் வந்து அவங்க நினைக்கிறாங்க, உடலை பூரா நினைக்கிறாங்க. அதனால தான் பதநீர்னு வந்ததுன்னு நினைக்கிறீங்க. கல்லுக்கு முன்னாடி இந்த பதநீர், பதப்படுத்தும் நீர் பதநீர். அந்த எகிப்து மம்மிகளை இதை பதநீர் பயன்படுத்துறதுக்கான ப்ரூஃப் கிடைக்குது நமக்கு. இந்த பதநீர் பனைமரம் வந்து நீங்கள் சேரநாட்டினுடைய மரமே பனைமரம் தான். ஆமாம், அவங்க காசு சேரநாட்டு காசில் பார்த்தீங்கன்னா பனைமரம் இருக்கும். நமக்கு அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசு மரம், ஈழத்துலேயும் பனைமரம் தான் இருக்குது. ஆமாம், பனைமரம்ங்கிறது பெரிய விஷயம். இப்போ பனைனாவே அது சேரநாட்டு மன்னர்கள் பனைமரம் தான் சார் தூடிங்க, பனம்பூ தானே சொல்கிறாங்க அவங்க. இவங்க வேப்பம்பூ, பாண்டியர்களை வேப்பம்பூ, இவ பனம்பூ, ஆத்திப்பூ அந்த மாதிரி தானே சொல்கிறாங்க. பனைங்கிறது வந்து சேரநாட்டுக்குரியது. சேரநாட்டினுடைய
பனையினுடைய பதநீர் வந்து எகிப்து மம்மிகள் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த பதநீர் அங்கே வியாபாரத்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப ஏலக்காய், மிளகு, பதநீர் மூன்றுமே வந்து இது சயின்டிபிக்கலா ப்ரூஃப் ஆனது, அறிவியல் முறைப்படி ப்ரூஃப் ஆனது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது மாதிரி பதப்படுத்திட்டு உப்பு இருக்குதுல்ல சார், உப்பை வந்து போட்டு அதை வந்து காய விடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணுது, இந்த இடத்துல காய விடும். நம்ம ஒரு உப்பு கண்டம் போடுறோன்னு சொல்றோம், உப்பு கண்டம் போடுற மாதிரி அவங்க அதை காய விடுறாங்க. அதை காய விடுறதுக்கு 40 நாள் எடுத்துக்கிறாங்க. அதுல இவங்க இந்த ரிசர்ச் பண்ணவங்க அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 40 நாளுங்கிறது ஒரு முக்கியமான நாளுங்க சார். அது என்னன்னா, இந்த காயை விட்டு 40 நாள் கழிச்சு திருப்பி இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. 40 நாள் அந்த பிரமிடுக்கு கீழே அந்த ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி அந்த மம்மிஃபிகேஷன் பண்ணுற இடம், மம்மி பதப்படுத்துகிற இடத்துலேயே அந்த இதை அப்படியே விட்டுறாங்க, அந்த உடலை அப்படியே விட்டுறாங்க, உப்பு கண்டம் போட்டு விட்டுறாங்க. 40 நாள் காய விடுறாங்க. இந்த 40 நாள் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா, எகிப்தில் இருந்து அந்த பெர்னேக்கே துறைமுகத்தில் இருந்து எகிப்தினுடைய கடற்கரை துறைமுக பட்டணத்திலிருந்து முசிறிக்கு வந்து சேர்ற கப்பல் காலம் இருக்குது இல்லையா, அது 40 நாள். ஓஹோ. ஏன்னா அந்த பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சீல பிசி முதல் பிசியில் எழுதின அந்த இதில் அந்த முதல் பிசி 1வது சிஇ அதில் எழுதின அந்த பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சீன்னு இந்த கடல்வழி பயணங்களை சொல்கிற அந்த நூல் இதை சொல்லுது. அங்கே வெண்ணெய்க்கையில் நீங்கள் வந்து அதை திறந்து விட்டீங்கன்னா, பாய்மரத்த கப்பல் திறந்து விட்டீங்கன்னா 40வது நாளில் முசிறியில் வந்து இறங்கலாம், நீங்கள் துடுப்பே போக வேணாங்குது. அப்போ பொருட்கள் இங்கிருந்து போயிருக்கு அந்த காலகட்டத்தில், போயிருக்கு. அது வரைக்கும் 40 நாள் அந்த உடம்பை வச்சிருக்காங்க. இங்கிருந்து இந்த மிளகு, இந்த ஏலக்காய் எண்ணெய், இந்த பதநீர் போகிறதுக்கான காலம் அது. அதனால தான் 40 நாள் ஒரு ஓப்பன் பண்ணி உப்பு கண்டம் போட்டு 40 நாள் இதுக்காக விட்டு வைக்கிறான். உடனே போய் எடுத்து வந்து ஒரு இதில் அடைச்சலாம் இல்லையா. இந்த 40 நாள் இடைவெளி தேவைப்படுது எங்களுக்கு. அப்போ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன், ஏதோ ஒரு தொடர்பு மூலமாக ஒரு கப்பலில் இதெல்லாம் போயிருக்கணும். அல்லது இந்த 40 நாள் இடைவெளியில் கப்பல்கள் இடைவிடாமல் போயிருந்திருக்கணும். இப்போ நம்ம இங்கே போய் ஈரானில் இதுலேயே நம்ம எடுத்துகிட்டு வர முடியல சார். டெய்லி 2 நாளைக்கு 3 நாளைக்கு கப்பல் போய் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்குது. தொடர்ச்சியான ஃப்ளோ இருந்தால் தான் நமக்கு வந்து இங்கே நடக்க முடியும். அதே மாதிரி அங்கே அரச குடும்பங்கள் அவங்க வந்து அரசர்கள் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் பதப்படுத்தியிருக்காங்க. குரங்கு, நாய், கிளி, பறவை இதுன்னு இல்லைங்க சார், எல்லாத்தையுமே பதப்படுத்தி பிரமிடுகள் கிடக்குது. எல்லா குரங்கெல்லாம் கிடக்குதுங்க சார், குரங்கு கிடக்குது, கிளி கிடக்குது, பறவைகள்லாம் அவங்க வளர்ப்பு, பூனையெல்லாம் பதப்படுத்தியிருக்காங்க. அதனால என்னன்னா 40 நாள் இடைவெளியா கப்பல் திருப்பி போயிட்டு வந்ததுன்னு அர்த்தம். வணிக தொடர்புகள் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இடைவிடாமல் நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ மாதிரி இல்லை. அதுக்கான அந்த அந்த காற்று, இந்த 40 நாள் காற்றுங்கிறது ஹிப்பலாஸ்னு அந்த பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சீ வந்து அந்த இதை குறிக்குது. ஹிப்பலாஸ் அந்த காற்றுக்கு பேர். ஹிப்பலாஸ் காற்று ஆரம்பிக்கிற போது திறந்து விட்டீங்கன்னா 40 நாள் முசிறியில் வந்து நிற்கும். திருப்பி ஹிப்பலாஸ் காற்று திருப்பி ரிவர்ஸில் அடிக்கிற போது நீங்கள் பாய்மரத்தை விரிச்சு விட்டீங்கன்னா போயிடுறாங்க, துடுப்பே போட வேணாம். எகிப்தில் போய் நீங்கள் இந்த அது இங்கேயே பார்க்கலாம் சார். நீங்கள் கடலூரில் வந்து அந்த ஆமைகள் வழித்தடத்தில் நேராக போய் இதில் போய் சேரும், இந்தோனேசியாவில் போய் சேரும். அங்கே விட்டாங்கன்னா அங்கிருந்து நேரம் இங்கே வந்து சேரும். நம்ம அந்த சுனாமியிலே பார்த்தோம் இல்லைங்களா, அங்கிருந்த ஒரு படகு இங்கே வந்தது இல்லை. ஆமாம் சார், அங்கே இந்தோனேசியா கடல் நேராக கடற்கரை தேவனாம்பட்டினம் கடற்கரை கடலூர் துறைமுகம் வந்து நின்றுச்சு. சம்மந்தமே இல்லாதது, அப்படி வர முடியாது. கீழே நீரோட்டம் இதெல்லாம் இருக்கிறனால தான் வர முடியும். அதே மாதிரி தான் இந்த நீரோட்டம் ப்ளஸ் காற்று, இதை வந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி கணிச்சு வச்சிருக்காங்க சார். அது மிக முக்கியமானது. அதனால 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழி இருந்திருக்கணும் இல்லையா, 4000 பண்பாடு இருந்திருக்கணும், 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வணிகம் இருந்திருக்கணும், எவ்வளவு அறிவார்ந்த மக்கள் இருந்திருக்கணும். அதை உலக கிளர்ந்தன்னா வாங்கம்னு உலகம் மாதிரி ஒரு உலகத்தவே கடலை தூக்கிட்டு போகிற அளவுக்கு கப்பல் இருந்திருக்கணும். அதை செலுத்துகிற மாலுமிகள், அதனுடைய எத்தனை வேலையாளர்கள் அதில் இருந்திருக்கணும். இதெல்லாம் போயிட்டு வந்ததுனால இது மாதிரி 4 இது கிடைக்கும் நமக்கு. அந்த 40 நாள் இடைவெளியில் இது கப்பல் வந்தோடனே அதை மம்மிஃபை பண்ணி வர்றாங்க, அதை திருப்பி மூடிட்டு கொண்டு போய் அதை வந்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஏலக்காய், இந்த மிளகு, இந்த பதநீர் ப்ளஸ் இந்த 40 நாள் இடைவெளியில் வந்து இதுகெல்லாம் சேர்ந்து இதை வந்து இந்த மம்மியை பதப்படுத்தினது சேர நாட்டு தமிழர்கள் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆகுது. இது வந்து இது ஒன்றை வச்சுக்கிட்டே நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்கலாம். இந்த ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற தொடர்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி எப்படி சொல்ல முடியும்னு கேட்கலாம். அதுக்கு இன்னொரு இது வந்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான இது கிடைக்குது. 12வது நூற்றாண்டில் பெஞ்சமின் ஆஃப் டடூலான்னு ஒரு ரைட்டர், இவர் மாதிரி போக்குவரத்தில் வர்றாங்கல்ல, இவன் பதூதா அந்த மாதிரி யுவான்சாங் அந்த மாதிரி பயனாளர்கள் பயணிகள், அவர் எழுதினது ஒரு நூல் இருக்குங்க சார். கிபி 1170 அவர் குறிப்பிடுறாரு. அவர் இங்கே வந்தபோது, அதாவது சேரநாட்டுக்கு வந்தபோது எல்லாருடைய வீடுகள்லையும் ஒரு சேர் மாதிரி ஒரு நாற்காலி மாதிரி போட்டிருக்காங்க, அதில் ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கிறாங்க. அதை வந்து பதப்படுத்தியிருக்காங்க, அதை மம்மிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது மேலே முழுவதும் வெள்ளை துணியில் அதை போட்டு மூடி இருக்கிறாங்க. எகிப்து மம்மிகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இது இருக்குது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஏலக்காய், அதே மாதிரி மிளகு, அதே மாதிரி பதநீரை போட்டு இதை பதப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கிபி 1170 ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அந்த பெஞ்சமின் டொடுலாங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. அதை ஸோ இது வந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கேரளாவில் இது புழக்கத்தில் இருந்திருக்கு.
இப்போ நம்ம பதப்படுத்தும் முறை. இப்போ நீங்க சித்தர்கள் சமாதின்னு சொல்றதுமே வந்து பாத்தீங்கன்னா சார், திருமூலர் எழுதுறாரு, சமாதி கட்டளைன்னு எழுதுறாரு. அது ஒரு முக்கோணமான ஒரு வந்து குகை அமைக்க வேண்டும், அதுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் போடணும்னு சொல்றாரு அவரு. அது சரி. அந்த உடலை வந்து நீங்க பதப்படுத்திருக்கு, சமாதி அடைஞ்ச உடலை வந்து அழுகாம பாக்குறதுக்கு இந்த பதப்படுத்தல் என்பது சித்தர்களையும் வருது. அது சரி. நம்ம இந்த முன்னோர்கள் முன்னாடி இருந்தவங்களாம் முட்டாள்கள் அப்படி நினச்சிக்கிட்டு பண்ணவே கூடாது சார். நமக்கு இப்போ E=mc² ஐன்ஸ்டீன் சொன்னது இப்பவும் சில பேருக்கு புரியாமல் இருக்கும், அப்பவும் சில பேருக்கு புரியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிவார்ந்த மக்கள் பிறக்கிறாங்க, மிகப்பெரிய அறிவாளிகள் பிறகு. அது 10ஆம் நூற்றாண்டு தான் பிறக்கிறதா, அல்லது ஆங்கிலத்தில் மட்டுமே பிறக்கிறதா, அல்லது ஐரோப்பியில் மட்டும் பிறப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது. கிடையாது. அறிவார்ந்தவர்கள் இயல்பான மனிதனை விட அதிகமான மூளை இது இருந்தவங்கெல்லாம் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம். அந்த மாதிரி பிறந்தாலும் சித்தர்கள் அந்த மாதிரி அவங்களால மருந்துகள் இது பண்ண முடியுது. 4000 வருஷம் முன்னாடி எப்படிங்க சார் ஒரு மம்மியை பதப்படுத்த முடிஞ்சது? இந்த மம்மி ஒரு எத்தனை 1000 வருடங்கள் கலந்தாலும் அந்த பதம் கெட்டு போகாமல் இருக்கிறது எப்படிங்க சார் அவங்களுக்கு? அதுக்கு முன்னாடி சில காலங்கள் ஓடி இருக்கணும்ல, ஓடி இருக்கணும். அது மாதிரி இந்த குறிப்பிட்ட இது தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எண்ணெயும் இதெல்லாம் பதநீரையும் நம்ம ஏலக்காயும் தேர்ந்தெடுக்கு. இந்த உடலை பதப்படுத்தணும்னு ஏன் பதப்படுத்தணும் ஒரு கேள்வி வருது இல்ல? அது ஒண்ணு. அப்ப எதுக்காக இவ்வளவு பதப்படுத்தணும்னா தொலைநோக்கு சிந்தனையோட தான் பயன்படுத்துறாங்க. அது வந்து அவங்க இது பண்ணாங்க, ஆன்மீகம். இந்த உயிர் வந்து போன பின்னாடி வேற ஒரு உலகத்துக்கு போகுது, அதனால அவங்க வந்து இந்த காப்பாற்றி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் சொல்லுது. அதுக்கெல்லாம் அந்த ஹைரோகிலிப்ஸ்ல சில குறிப்புகள் கிடைச்சவங்க சொல்றாங்க. ஆனா எதுக்காக பயன்படுத்துறாங்கிறது ஒரு முழு இது கிடைக்கலைங்க சார். நமக்கு ஒரு தெளிவான வரையறை கிடைக்கல. அறிவியல் பூர்வமா இதுவரை கிடைக்கல. அறிவியல் பூர்வமா இதுவரை கிடைக்கல. இவங்க நம்பிக்கை வந்து நம்ம வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. வேற உலகத்துக்கு இது ஒருவேளை பயணப்பட்டால், இது ஒருவேளை திரும்பி வந்தால் இந்த இது வேணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேணுங்கிறக்க அதை பயன்படுத்தி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி பதப்படுத்துறதுக்கான மெத்தட் நம்ம கிட்ட இருக்குதான்னு சொல்லி என்னுடைய நண்பர் இவர் இருக்கார், நம்ம ஆயுர்வேத டாக்டர் மருத்துவர், சிகிச்சைக்காக போனபோது அவரை போய் சந்திச்சு நான் கோட்டக்கல் ஆயுர்வேதி சாலையில். அவர் வந்து அந்த மருத்துவக் கல்லூரியில் அவர் வந்து துறை தலைவர். ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜில் வந்து அவர் வந்து HOD, அது தோல் இதில் வந்து நிபுணர். அவர் MD ஆயுர்வேதம். அவர் சொன்னார், அது வந்து வேப்பந்தலை, இது மாதிரி ஏலக்காய் எண்ணெய், அது மாதிரி மிளகு அரைச்சது, இஞ்சி அரைச்சது, லவங்கப்பட்டை அதுகளை கூழாக்குனது, அப்புறம் வந்து இந்த பதநீர், இதுக வந்து கெடாம பாதுகாக்குங்கிறது இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் கெடாம பாதுகாக்கும். அப்புறம் கத்தாழை சொல்றாருங்க சார், கத்தாழை இதுக்கெல்லாமே கெடாம பாதுகாக்கக்கூடிய இது அப்படிங்கிறாரு. இது வந்து இப்ப வந்து அது ஆயுர்வேதமா இருந்தா கூட அப்ப வந்து அது வந்து சித்த வைத்தியம். ஆமா, ஆயுர்வேதம் இப்ப 1500 வருஷம். ஆமா, ஆயுள் வேதம் தான் இருந்துச்சு. ஆமா, ஒரு சித்த வைத்தியத்தில் இருக்கிற தமிழ் வார்த்தையில தூக்கிட்டு சமஸ்கிருதம் பேட்டா அது வந்து ஆயுர்வேதம். ஆமா, சிகை கொட்டனை தூக்கி சிகா கொட்டன்னு மாத்தினோம்னா அது மாதிரி தான். இது சித்த வைத்தியம் தூக்கி இதை மாத்தினோம். அது மாதிரி அதுவும் அவரும் சொன்னார். அது வந்து உறுதிப்படுத்தினார். ஒரு கோட்டக்கல் ஆயுர்வேதி சார்ந்த உலகம் முழுவதும் பேர் போன ஒரு வைத்தியசாலை இது. அதுல வந்து ஒரு HOD இருந்தவர் இதுகளை உறுதிப்படுத்தினார். இதை கேட்டேன் நான் அவர்கிட்ட, இதுக்காகவே அவர்கிட்ட போய் உட்காந்து பேசினேன், கேட்டேன். அவர் இருந்தார், நான் உங்க கோட்டோட அடிப்பறேன் நான் அவருக்கு கேட்டேன். அது கேட்டபோது இதெல்லாம் சொல்றாரு. அங்க பதப்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் பிளஸ் எக்ஸ்ட்ராஸ்ல சொன்னார். வேப்பங்கூழ், அது மாதிரி கத்தாழை கூழ், இதெல்லாம் வந்து பதப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய பொருள்கள் மருத்துவத்தில் இருக்குதுன்னே சொல்றாரு. இந்த காரணங்களால் 4000 வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுடைய போக்குவரத்து அங்கே இருந்தது. நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம். நம்மளுடைய பேர் அங்கே ஹைரோகிலிப்ஸில் கூட இருக்கலாம். தமிழர்கள் போய் ஆய்வு பண்ணனது. அதாவது நம்மளுடைய ஆய்வுகள் நம்ம வந்து உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் பிரிக்கிறவங்க சார் நம்ம. ஆனால் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து நேரடியாக அவங்க வந்து அந்த மெய்யெழுத்துக்களை மட்டும் கன்சனன்ட் மட்டுமே ஆய்வு பண்ணுறவங்க. அவங்க ஹைரோகிலிப்ஸை நம்ம படிக்கணும். நம்ம படித்தா தான் அதில் என்ன நம்ம சொல் புகுந்திருக்குது நம்மளுடைய இது. ஏன்னா ஹைரோகிலிப்ஸில் இருந்தால் ஃபெனிசிய எழுத்துக்கள் வந்திருக்குது. அது வந்து இப்போ இருக்கிற இந்த தமிழ் எழுத்துக்கள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அவங்க சயின்டிஃபிக்காக. இப்போ நம்ம படம் தான் சரியாக வராது. கண்டிப்பாக ஹைரோகிலிப்ஸில் நம்மளது இருக்கும், நம்மளுடைய அடையாளங்கள் அங்கே இருக்கும். சேலத்திலிருந்து இரும்பு அங்கே போனதுக்கான அடையாளங்களே சயின்டிஃபிக்காக எடுத்துருக்காங்க. கொடுமணிலிருந்து எஃகு போயிருக்குங்களா? இருக்கு. நொய்யல் வழியா போய் முசிறிக்கு போயிருக்கு அப்படின்னு ஆவணங்கள் ஏஎஸ்ஏ சொல்றாங்களே. ஆமா, அவங்களே சொல்றாங்க. அது 2000 வருஷம் முன்னாடி சிகை கொட்டர் நம்மால் 2000 வருஷம் முன்னாடி போயிருக்காரு. அதற்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய முன்னோர்கள் போயிருக்காங்க. அதுக்கான அறிவியல் பூர்வமான இது இருக்குது. அதை வந்து தகர்க்க முடியாது. அது வந்து தமிழர்கள் போகல அப்படின்னு சொல்ல முடியாது. கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.